எனது அன்பு வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் சீதாலட்சுமி ஆகிய என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையில் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக் கொண்டு கதவை தட்டி வாக்கை தாருங்கள் என்று கேட்கின்ற சூழலை மாற்றி எளிய பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு புதிய அரசியலை கட்டியமைக்க முடியும் என்பதற்காக களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். எங்களுடைய வலிமை எது? பணம் இருக்கிறதா? ஒருபோதும் இல்லை. ஆனால் உண்மையும் நேர்மையுமாக ஒரு தூய அரசியல் படைக்கப்பட வேண்டும் என்ற லட்சிய உறுதி இருக்கிறது. ஆகவேதான் இங்கே வருகின்ற கூட்டங்கள், இதோ இங்கே இளைய பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே பணத்திற்காக கூடிய கூட்டம் இல்லை, உண்மையில் லட்சிய உறுதிக்காக கூடிய கூட்டம். இந்த மண்ணில் பல தேவைகள் கேட்கப்படாமலே நிறைவேற்றப்படாமலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தான் இதை அனைத்தையும் தீர்மானிக்கிறதா என்றால் உண்மையில் அரசியல் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து தீர்ப்பதற்காக வந்த உங்கள் பிள்ளைகள் தான் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உண்மையில் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவராக நிற்கிறார். இந்த மண்ணிற்கான சிக்கல்களை பேசுவதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமானை விட்டால் இனி வேறு எவருமே இல்லை. ஆகவேதான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வேண்டி படித்த பிள்ளைகள் நிற்கிறோம். யாரோடும் எவரோடும் கூட்டணி கிடையாது. உண்மையை நீங்க நினைச்சு பாருங்க. தனித்து நிற்பதற்கு கூட ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்பதற்கு கூட இத்தனை ஆண்டுகளாக, அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தேசிய கட்சி என்று சொல்கின்ற காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காவது இன்றைக்கு தனக்கான ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கு தகுதி இருக்கிறதா என்றால் உண்மையில் இல்லைங்க. எல்லாருமே கூட்டணி வைக்கிறார்கள். கூட்டணி எதற்கு? இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் ஆண்டிருந்தால், இந்த அதிகாரம் உங்களிடம் இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தடுத்து நிக்க வச்சிருக்கணும். மக்கள் உங்களை நம்பிக்கை, அப்போ மக்களின் நம்பிக்கை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஆனா என்ன பண்றீங்க? அந்த வெற்றி என்ற ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்றீங்க? அந்த கூட்டணி போடுறீங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை செய்ய வந்த அண்ணன் சீமான் அவர்கள் யாரோடும் எவரோடும் எப்போதும் கூட்டணி இல்லை. தனித்தே நிற்கிறோம், தனித்துவமாக நிற்கின்றோம், இந்த மக்களை நம்பி நிற்கிறோம், மண்ணை நம்பி நிற்கிறோம் என்று படித்த பிள்ளைகளை 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்களை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். உண்மையில் பல லட்சிய உறுதியோடு நின்ற பல தகப்பன்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள். பல மருத்துவர்கள் நிற்கிறார்கள், பொறியாளர்கள் நிற்கிறார்கள். ஏன் தான் நிறைவேற்ற முடியாத கனவை தன்னுடைய பிள்ளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த எல்லை காத்த மாவீரன் அப்பன் வீரப்பன் இருந்த வரைக்கும் கர்நாடகக்காரன் நம்மளை அப்படியே பயந்துட்டு கலந்தாங்க. உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த வீரப்பன் அப்பனுடைய மகள் கூட இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே கிருஷ்ணகிரியிலே வேட்பாளராக நிற்கின்றார். வித்யா அவர்கள் நிற்கின்றார்கள். ஏன் நிற்கிறார்கள்? இந்த மண்ணுக்கான என் அப்பா கண்ட கனவை மகள் நிறைவேற்றுவேன் என்ற லட்சிய உறுதியோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு நின்று இன்றைக்கு அங்கு களத்திருக்காங்க. இப்படித்தான் பல தொகுதிகளிலும் தனித்துவமாக 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என்று படித்த பிள்ளைகள் களத்திலே நிற்கின்றோம். என்னுடைய தங்கச்சி இன்னைக்கு நின்று கேட்கிறீங்க, இந்த அக்கா சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வேட்பாளர்களை தேடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். எனக்கே வாக்கு செலுத்துங்கள், எனக்கே உங்க வாக்கு தாருங்கன்னு சொல்ல. அப்படி கேட்பதற்கு உரிமை உள்ள ஒரே கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. ஆனால் அதை கூட நாங்கள் சொல்லவில்லை. உங்களை சிந்திக்க வைக்கின்றோம். பல செயல்களை மறந்து விடுவது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளுடைய கடமை என்ற நோக்கத்தில் தான் எத்தனையோ சிக்கல்களை, வழிகளை நாம் மறந்து மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் என்ன, தற்போது இருக்கின்ற நோக்கம் என்ன என்று மறந்து விடுகிறார்கள். அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணினுடைய சிக்கல் தெரிஞ்சிருக்கணும், மக்களுடைய தேவைகளை போய் எடுத்து ஓங்கி குரல் கொடுக்கணும், சட்டமாக இயற்ற வேண்டும், அதற்கான ஒரு வலிமையும் தெம்பும் திராணியும் இருக்கணும். எதற்கெடுத்தாலும் இந்த பதவி என்ற ஒற்றை நோக்கத்திற்காக யாருக்கும் விலை போகக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாகத்தான் நாம் தமிழர் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் சீதாலட்சுமி என்னை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார். நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது ஒதுக்கி இருக்கின்ற சின்னம் ஒளிவாங்கி. நான் எப்படி என்னுடைய கருத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க இந்த ஒளி வாங்கி பயன்படுகிறதோ, ஒளியை எப்படி வாங்குகிறதோ அதே போலத்தான் இந்த மக்களினுடைய வழியை, மண்ணினுடைய வழியை உணர்ந்தவராக நான் நிச்சயம் நாடாளுமன்றத்தில் ஓங்கி நான் குரல் கொடுப்பேன். அந்த குரல் கொடுப்பது என்பது என்னுடைய சுயநல தேவைக்காக அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அரசியலில் உள்ள சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இயற்கையாக கிடைக்கின்ற தண்ணீர் கூட இன்னைக்கு காசுக்கு விற்கிறாங்க. ஆனால் இயற்கையாக கிடைக்கின்ற காற்று கூட நாளை விற்பனைக்கு வருவதற்குள் நாம் ஒரு தூய சமூகத்தை கட்டியமைக்கணும். நாம் தமிழர் கட்சி என்பது மனிதனுக்கான அரசியல் மட்டுமல்ல,
அதையும் தாண்டி உயிர்மை நேய அரசியல், இயற்கை வளங்களை காக்கின்ற அரசியல். மரங்கள் இல்லாமல் மனிதனால் ஒருபாதும் வாழ முடியாது. ஆனால் மனிதன் இல்லாமல் மரங்கள், இயற்கை வாழும். அப்ப இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இயற்கையினுடைய போக்கிலே நாம் பல வேலைகளை செய்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கல்வி அனைவருக்கு கிடைப்பதில்லை. அது சிறந்த கல்வி கிடைப்பதில்லை. மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. அதே போல நீதிமன்றங்கள் சிக்கல்கள் தீர்க்கப்படாமலே இருக்கிறது. இப்படி எண்ணற்ற சிக்கல்கள். இந்த மண்ணில் உலகத்திற்கே சோறு போட்டவன் இன்னைக்கு கையேந்தி நிற்கிறார். மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்த நெசவாளர்கள் இன்றைக்கு அந்த தொழிலை விட்டு நகர்த்தப்பட்டுட்டாங்க. இப்படி இந்த மண் சார்ந்த தொழில்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எங்கே போகுது? ஒரு பக்கம் உற்பத்தி நடக்கணும். உற்பத்தியில தான் நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்குது, அறிவியல் வளர்ச்சி இருக்கணும். இப்படி ஏன் இலவசங்களை கொடுக்கின்ற அரசு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை ஏன் கொடுக்க மறுக்கிறது? அதற்கான ஆக்கப்பூர்வமான உற்பத்திகளை இங்க ஏன் செய்யல? அதற்கான தொழிற்சாலைகளை நீங்க அமைக்கல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நொய்யலாறு காணாம போச்சு. பெருந்துறையில 2250 ஏக்கர் சிப்காட்டுக்காக கொடுத்தாங்க. கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க? நீர், மண், நிலம், காற்று இதெல்லாம் மாசுபடாம இருக்கிறதுக்கான தொழிற்சாலைகள் அமைப்போம், வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லித்தான் வாங்கினாங்க இன்றைக்கு ஜெயலலிதா இருந்த காலத்தில். ஆனா அதற்கு பிறகு இன்றைக்கு போய் பாருங்க, மண்ணு மலடாகி போச்சு. காற்று அதுக்குள்ள நாங்க போனோம், உள்ள போய் கிணறு சுவாசிக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் புற்றுநோய். அந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டவன் அந்த மருத்துவமனையில் போய் எவ்வளவு வேதனைப்படுகிறான் என்பதை நான் உணர்ந்தவன். அதே போலதாங்க அங்க நாங்க போன அன்னைக்கு இதுக்கு ஆலைகளை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்பவே இவ்வளவு சிக்கல். நாங்கள் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா, அதை பசுமை தொழிற்பேட்டையாக மாற்றுங்கள். எவ்வளவு இளைய பிள்ளைகள் இன்றைக்கு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள். நீர், நிலம், காற்று இந்த 3 மாசுபடாமல் காப்பாற்றணும். எங்க பார்த்தாலும் மரங்களே இல்ல. வெயில்ல மதியானம் போகும் போதும் தெரியுது மரங்கள் இல்லாம எவ்வளவு வேதனை அடைகிறோம். இப்ப இயற்கைகள் முழுமையாக காக்கப்படணும். நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டு வளம், கனிம வளம் இவை அனைத்தையும் காப்பதற்கான அரசியல் இந்த மண்ணில் நீங்கள் இருக்கிறது என்று நம்பினால் எங்களை தேடுங்கள். நான் சீதாலட்சுமி என்பவள் யார் என்று தேடுங்கள். அந்த வேட்பாளர் நாம் நினைக்கின்ற இந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தால் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேளுங்கள். அவர் பேசுவதில் உண்மை இருக்கிறது என்று உங்களுடைய உள் உணர்வு சொன்னால் ஒரு வாக்கினை தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். அந்த வாக்கை சிந்தித்து நீங்கள் போட வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். வாக்கு என்ற வலிமையான ஆயுதம் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களிடம் தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை அரசியல்வாதிகள் பறித்து கொண்டார்கள் என்ற வேதனை தான் எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் என்பவர்கள் அதிகாரத்தை வைத்து முழுக்க முழுக்க அரசியல்ங்கிறது மக்களுக்கு செய்கின்ற சேவை என்பதை மாற்றி இன்றைக்கு அரசியல்வாதிகளை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் அவர்களை குறை சொல்ல வந்த பிள்ளைகள் அல்ல, அதை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் வந்த பிள்ளைகளாக உங்கள் பிள்ளை நான் இன்னைக்கு களத்தில் நிற்கிறேன். நான் பள்ளியில் ஆசிரியராக 13 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். எனக்கு சம்பளம் நல்லா கிடைச்சது. உண்மையிலுமே எனக்கான வருமானம் இருந்தது. ஆனால் நான் அதை வைத்து என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்ற உணர்வு என் உள்ளுக்குள் சொன்னது. அதனால் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு லட்சிய உறுதியேற்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியல் செய்ய வந்திருக்கார். நானும் களத்தில் இருப்பேன் என்று வந்தேன். 2016 இதே நான் பவானி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளர் என்ற போது 3 பேர் தான். ஒன்று வண்டி ஓட்டுகின்ற ஒரு தம்பி, கார்த்திங்கிற தம்பி, இன்னொன்று என் கணவர். அதுக்கு பிறகு நான் வேட்பாளர். ஆனால் இன்றைக்கு இத்தனை பிள்ளைகள் பாருங்க, எல்லாமே உங்கள் வயிற்று இளைய பிள்ளைகள், கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகள், அதை விட இளைய பிள்ளைகள் ஏன் ஓடி வர்றாங்க? பெரும் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை அனைத்தையும் தீர்மானிக்கின்ற அரசியலை இந்த மண்ணின் மக்களை நீங்கள் தீர்மானிக்கணும். இந்த மண்ணினுடைய அரசியலை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். வீட்டினுடைய சிக்கலை நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீர்களோ அதே போல இந்த மண்ணினுடைய சிக்கலை நீங்கள் முடிவெடுங்கள். தக்காளி பழத்தை தேடுறவங்க சேலக்கடையில போய் சேலையை தேடுகின்ற என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, நீங்கள் ஒரு வேட்பாளரை தேடுங்கள் என்றுதான் சொல்கிறேன். அந்த வேட்பாளர் சரியான வேட்பாளர் என்று நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகிய என் மீது நம்பிக்கை இருந்தால் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு இயந்திரத்திலே வரிசை எண்ணில் 5வது வரிசை எண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒளிவாங்கி மைக் என்ற அந்த சின்னத்தை தொடுங்கள். தொடும்போது உங்கள் மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும், இந்த மண்ணில் ஒரு மாற்றம் பிறக்கும். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் வருகின்றோம். ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து உங்களிடம் சொல்லி செல்கின்றோம். வாய்ப்பனை தாருங்கள். வீடு வீடாக உங்களிடத்தில் இறங்கியாவது வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் 6 தொகுதிகள் எப்படியானும் என் மக்களுக்கு ஆங்காக நிற்கக்கூடிய என்னுடைய இளைய பிள்ளைகள், அண்ணன், தம்பி, பெரியப்பன், சித்தப்ப, என் தங்கச்சி, இவர்களுக்காக நான் ஏதேனும் எங்களுடைய கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட முடியாதா என்று நினைக்கலாம் போறோம். 25 கோடியை ஒதுக்குகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு.
அந்த 25 கோடிக்கு இதுவரைக்கும் என்ன செய்தாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய மகளாக, உங்களுடைய தங்கையாக, உங்களுடைய அக்காவாக இருக்கிற சீதாலட்சுமி வந்தால் நிச்சயமாக தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய லட்சியத்தில் நிற்கின்ற பிள்ளையாக இந்த மண்ணுக்கான வேலைகளை நான் செய்வேன். ஓங்கி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். அந்த குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பை, வெற்றியை நீங்கள் உருவாக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தற்போது விடைபெறுகிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் ஒளி வாங்கி நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைக் 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 செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வெற்றி சின்னம் ஒளி வாங்கி இது கூட இன்றைக்கு நான் சொல்றேங்க. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தேர்வில் தமிழ்தான் இல்லை என்றார். இன்னைக்கு தமிழ் மட்டும் இல்லைன்னு இல்லைங்க, தமிழர்களே இல்லாத நிலைதான் இருக்கு. இதை ஒளி வாங்கின்னு சொன்னா கூட அப்படின்னா என்னன்னு தெரியும், லகரமான்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்ப தமிழ் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். இன்னைக்கு எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் அந்த தமிழ் உச்சரிக்க உங்களுக்கெல்லாம் ஆற்றல் கூடும். அதுதான் இயற்கையான மொழி. ஆகவே தான் அந்த தமிழை தூக்கி படிக்கின்றோம். தமிழ் மொழி மீட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்ற ஒன்றை நிலவ நிற்கிறோம். அதே போல நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டு வளம், கனிம வளம் காக்க நிற்கின்றோம். கல்வி, மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்கப்படும் நினைக்கிறோம். அதே போல வேலை வாய்ப்பு, படித்தவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கும் நினைக்கிறோம். மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும். இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய அரசியலை தீர்மானிப்பவர்களாக இருக்க ஒரு வாய்ப்பினை தாருங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னமான வாக்கு இயந்திரத்தில் வரிசையின் 5 இருக்கக்கூடிய மைக் சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை தந்து வென்று என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். நிச்சயமாக இந்த மண்ணில் ஒரு மாற்றம் பிறக்கும், சமுதாயத்தில் ஒரு புரட்சி உருவாகும். நான் ஒருவர் செய்ய வந்த வேலை அல்ல, எனக்கு பின்னால் திரண்டிருக்கின்ற இந்த இளைய பிள்ளைகள் மட்டும் செய்கின்ற வேலை அல்ல, ஒட்டு மொத்தமாக அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைதான். நீங்கள் யாருமே பார்வையாளர்கள் அல்ல. நிச்சயமாக நான் ஒரு காலத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு வேடிக்கை பார்த்த ஒரு பெண் தான். யாரேனும் படிக்கத்தினால் இவர்களுக்கு வேலையே இல்லையா என்று 15 வருடங்களுக்கு முன்பு கடந்து சென்றேன். அதற்கு பிறகுதான் புரிந்தது, உண்மையில் நாம் கடந்து செல்ல செல்ல அந்த இடம் கயவர்களால் நிரப்பப்படுகிறது. அரசியல் தூய்மையானதாக வேண்டும் என்றால் இந்த இடத்தில் கற்றவர்கள் நின்று நிரப்ப வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது சரி என்று பட்டதால் நிற்கிறேன். நான் பள்ளியில வேலை பார்த்த போது சொன்னாங்க, அரசியல் எல்லாம் சாக்கடை போகாதுன்னாங்க. நாங்கள் திரும்ப ஒரு கேள்வியை வைத்தோம், அப்ப அந்த சாக்கடையை யார் சுத்தம் செய்வது, அப்படியே கடக்க விடுவதா என்ற கேள்வி வரும் பொழுது நான் தொடர்ச்சியாக நின்ற பிறகுதான் என்னை மக்கள் நம்பினார்கள். என்னுடைய வாக்குச்சாவடியில ஓடத்துறை ஊராட்சி 5வது வார்டில் அதிமுகவை தாண்டி நாம் தமிழருக்கு கடந்த முறை நின்ற போது வெல்ல வைத்தார்கள். அதற்கு 10 வருடம் பிடித்தது. அன்பு சொந்தங்களே, என்னுடைய கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நான் தொடர்ச்சியாக நிற்க வேண்டும் என்றால் என்னுடைய அன்புக்குரிய மக்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் உளவியலாக உங்களுக்கு பல சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். வாய்ப்பு தாருங்கள் என்ற உரிமையோடு நான் கேட்க முடியும். ஆனால் நீங்கள் சிந்தித்து அந்த வாய்ப்பினை கொடுக்கும் போது அந்த வாய்ப்பு எனக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி வேட்பாளர்களையும் பாருங்கள், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரையும் பாருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டதை உள்ளுணர்வு சொல்வதற்காக ஒரு வாய்ப்பினை கொடுங்கள், வலிமையாக்குங்கள். வலிமையான ஆயுதமாகி அந்த வாக்கினை சரியாக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த மண்ணில் மாற்றம் பிறக்கும். உங்கள் பிள்ளை உறுதியாக உண்மையோடும் நேர்மையோடும் உங்களோடு களத்தில் நிற்பேன். தற்போது விடைபெறுகிறேன். உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் மைக் மைக். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்களுக்கான இந்த பிள்ளை உண்மையாக நிற்பேன் என்று இந்த மண்ணின் மீது உறுதியேற்று தற்போது விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். அண்ணா நிற்கிறவங்க ஆங்காங்கு கேட்டுட்டு நீங்க மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க. நீங்கள் ஒரு வாக்கு செலுத்தினால் அது உங்களினுடைய வெற்றி. ஆனால் நீங்கள் ஒரு 10 வாக்கு 100 வாக்கை உறுதிப்படுத்தினால் அது இந்த மண்ணின் வெற்றியாக மாறும். ஒட்டுமொத்த இந்த மக்களின் வெற்றியாக மாறும். தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக மாறும். நமக்கான அரசியலை நாமே கட்டி எழுப்புவோம். நமக்கான தேவைகளை நாமே நிறைவேற்றுவோம். நமக்கான இந்த ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்புவோம். இயற்கை வளம் மிக்க ஒரு மண்ணை நாம் சாவதற்குள் பார்க்க விடணும். சாராய கடைகள் ஒழிக்கப்பட்டு நிம்மதியாக என் மக்கள் வாழ்கிறார்கள் என்று நான் சாவதற்குள் ஒரு முறையாக இந்த மண்ணில் ஒரு அரசியலை கட்டி எழுப்பிவிட வேண்டும் என்ற லட்சிய உறுதியோடு சத்தியமா நிற்கிறேன். எந்த சுயநல தேவையும் கிடையாது. எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேண்டாம், கொள்ளையாக சொத்து சேர்க்க ஆசை கிடையாது. தற்பொழுது கூட என்னால் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடிக்கொண்டுதான் வந்து நிற்கிறேன். ஆகவே வாய்ப்பை தாருங்கள். இன்றைக்கு சொல்றேன், மற்றவர்கள் எல்லாம் பினாமியில எல்லாம் சொத்து வாங்குவாங்க. இன்றைக்கு எனக்கு எவ்வளவு சொத்து என்னுடைய பெயர் இருக்கிறதோ அதை தாண்டி ஒற்றை பைசா கூட நான் வாங்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். மற்ற வேட்பாளர்கள் சொல்லுவாங்கன்னு தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இங்க வர்றவங்க பணத்தை கொடுத்து வாக்க வாங்குறாங்க.
அதுக்கு பிறகு அந்த பணத்தை போட்ட காசு எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உண்மையிலுமே இந்த மக்களையும் மண்ணையும் நம்பி நிற்கிறோம். நீங்கள் இங்க நின்று கேட்பதுதான் எனக்கு வலிமையாய் கொண்டே வருகிறது. ஆங்காங்கு இருப்பவர்கள் கையை உயர்த்துவார்கள். நான் சென்று வரும் பொழுது ஏதோ ஒரு ஏக்கத்தில் அவர்களால் சொல்ல முடியாத ஒரு உணர்வால் அன்பை காட்டுவார்கள். இந்த அன்பை மட்டும் வாங்கி கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். இறுதியாக உங்களோடு நிற்பேன். நன்றி. நாம் தமிழர்.